வணக்கம். நாம எல்லாருமே சுதந்திரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா உண்மையிலேயே நாம சுதந்திரமா தான் இருக்கோமா, இல்ல ஏதோ ஒண்ணுல கட்டுப்பட்டிருக்கோமா? நம்மளோட அனுபவங்களையே கொஞ்சம் ஆழமா ஆராய்ஞ்சு பார்த்தா உண்மையான விடுதலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்கள்லயும் நீங்க ஒரு நடிகரா இருந்து செயல்படுறீங்களா? இல்ல சும்மா ஒரு பார்வையாளரா நின்னு வேடிக்கை மட்டும் பாக்குறீங்களா? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய புரிதலுக்கான முதல் படி. சரி, அப்போ சேலை செய்யறது யாரு? இந்த கேள்விக்கே வருவோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம தான் எல்லாத்தையும் செய்யறோம்னு ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு, இல்லையா? ஆனா அது உண்மையா? ஆமா, நம்ம எல்லாருக்குமே இப்படிதான் இயல்பா தோணும். நான் ஒரு வேலைய செய்யறேன், அதனால நான் இருக்கேன். நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், அதனால நான் வாழ்றேன். இதுதான் நம்மளோட அடிப்படை எண்ணம். ஆனா இந்த ஸ்லோகம் நம்மளோட இந்த அடிப்படையான நம்பிக்கையே கேள்வி கேக்குது. வாங்க, இப்போ நம்ம அனுபவத்துல இருக்கிற ரெண்டு முக்கியமான அடிப்படை உண்மைகளை பத்தி பார்க்கலாம். ஒன்னு சாட்சி, இன்னொன்னு சாட்சிய பொருள். நம்மளோட மொத்த அனுபவத்தையுமே இப்படி ரெண்டா பிரிச்சிடலாம். ஒரு பக்கம் சாட்சி இருக்கு. இது சுத்தமான உணர்நிலை. இது எப்பவும் அமைதியா இருக்கும், மாறவே மாறாது, எந்த வேலையும் செய்யாது. இன்னொரு பக்கம் சாட்சிய பொருள் இருக்கு. இதுதான் நம்ம உடல், நம்ம மனசு, இந்த உலகம்னு மாறிக்கிட்டே இருக்கிற ஜடப்பொருள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நாம செயல்கள்னு நினைக்கிற எல்லாமே உண்மையில இந்த ஜட பொருட்கள்ல இயற்கையா நடக்கிற மாற்றங்கள் தான். இந்த மாற்றங்களுக்கும் அத வேடிக்கை மட்டும் பாக்குற அந்த சாட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாட்சி இதையெல்லாம் செய்யறதில்ல. சரி, உணர்நிலை எதுவுனே செய்யாதுன்னா, அப்போ நான் செய்யறேன், நான் போறேன்னு சொல்ற அந்த நான் யாரு? அதுதான் அகங்காரம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய மாயை. சொல்லப்போனா இது சாட்சிக்கும் சாட்சிய பொருளுக்கும் நடுல உருவாகிற ஒரு போலியான அடையாளம். அகங்காரங்கிறது உண்மையான உணர்நிலையே கிடையாது. அது நம்ம மனசு மேல விழுகிற உணர்நிலையோட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது அந்த உணர்நிலையோட வெளிச்சத்தை சும்மா கடன் வாங்குது, அவ்வளவுதான். இத ஒரு சிம்பிள் உதாரணம் வச்சு புரிஞ்சுக்கலாம். கண்ணாடியில தெரியற உங்க பிம்பத்தால தனியா ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அகங்காரமோ. அதுக்குன்னு தனியா ஒரு இருப்போ செயல்படுறதுக்கான சக்தியோ கெடவே கிடையாது. ஆனா பாருங்க, உண்மையில இல்லவே இல்லாத இந்த அகங்காரம்தான் நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன், நான் தான் எல்லா இன்பத் துன்பத்தையும் அனுபவிக்கிறேன்னு தவறா ஒரு உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு சுத்தமான சூரியனோட பிம்பம் ஒரு சாக்கடை தண்ணியில விழும்போது அழுக்கா தெரியலாம். ஆனா அதனால நிஜ சூரியனுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா? கிடையாது. அதே மாதிரிதான் தூய்மையான சாட்சியாகிய நாம நம்ம உடல் மனசுங்கிற நிலையால பாதிக்கப்படுறதில்ல. நாம அந்த சூரியன், சாக்கடையில தெரியற பிம்பம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது கட்டுக்களோட சுழற்சி. இந்த மாயையான அகங்காரம் நம்மள எப்படி அன்றாட வாழ்க்கையில துன்பத்திலயும் கவலையிலயும் சிக்க வைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, இந்த பொய்யான ஒரு நான் கூட நம்மள நாமளே சேர்த்து பாத்துக்கறதுனால தான் இந்த இன்பம் துன்பம்ங்கிற முடிவே இல்லாத சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சிய கொஞ்சம் நல்ல கவனிங்க. அகங்காரம் ஒரு செயல செய்யறதா நினைக்குது. அதனால இன்பத்தையோ துன்பத்தையோ அது அனுபவிக்குது. அந்த அனுபவம் என்ன பண்ணுது? புதுசா சில ஆசைகளை உருவாக்குது. அந்த ஆசைகள் வந்ததும் நாம திரும்பவும் புதுசா சில செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இது இப்படியே ஒரு வட்டமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. நாம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. நாம சந்தோஷத்தை தேடி போகும்போதே தெரியாம எதிர்காலத்துல வரப்போற ஒரு துன்பத்துக்கான விதையிலும் சேர்த்துதான் விதைக்கிறோம். இதுதான் இந்த சுழற்சியை ஓட வச்சுட்டே இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த முழு அமைப்பையும் சரியா புரிஞ்சுக்கிறது நம்மள எப்படி இந்த கட்டுக்களிலிருந்து விடுவிக்கும்னு இப்ப பார்க்கலாம். விடுதலைங்கிறது நம்ம புதுசா எதையோ அடையற விஷயம் இல்லைங்க. அது நம்ம அடையாளத்தை அந்த போலியான அகங்காரத்துக்கிட்ட இருந்து நம்ம உண்மையான சுயமான அந்த சாட்சி கிட்ட மாத்துறது தான். இது ஒரு அடைதல் இல்ல, இது ஒரு உணர்தல், ஒரு புரிதல். அப்போ இந்த அகங்காரம் எப்படி காணாம போகும்? இதுக்கு ஒரு அழகான உவமை இருக்கு. அழிக்கப்படாத விருந்தாளி. ஒரு கல்யாண மண்டபத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தர் ரொம்ப சுதந்திரமா எல்லார்கிட்டயும் பேசிட்டு சுத்திட்டு இருக்காருன்னு வைங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு ரெண்டு பேரும் யாரு விருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா என்னாகும்? அந்த விருந்தாளிக்கு அங்க இடமே இருக்காது. அவரே மெதுவா நழவி காணாம போயிடுவாரு. அதே மாதிரிதாங்க
நாம நம்ம அனுபவத்தை ரெண்டா பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கும்போது, அதாவது நான்கிற சாட்சியாகவும் எனதுன்னு சொல்ற உடல் மனம் மாதிரியான சாட்சிய பொருளாகவும் பிரிக்கும்போது, அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்த போலியான மூணாவது ஆளான அகங்காரத்துக்கு நிக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடுது. அது தானாவே மறைஞ்சு போயிடுது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விடுதலை. இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான செய்தியும் இதுதான். நம்மளோட போலியான நான்ங்கிற அந்த எண்ணத்தை நாம எப்போ இழக்கிறோமோ அப்போ நாம இயல்பாவே சுதந்திரமானவங்களா விடுதலை அடைஞ்சவங்களா மாறிடுறோம். சரி, இந்த விளக்கத்தை நான் இந்த கேள்வியோட முடிக்கிறேன். ஒருவேளை நம்ம நான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அகங்காரம் வெறும் மாயைனா, அது மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் உண்மையிலே மிச்சம் இருக்கிறது யாரு? யோசிச்சு பாருங்க.